புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 59. எங்க போச்சு என் பிள்ளை? என்னாச்சு என் பிள்ளைக்கு? அடிவயிற்றில் நெருப்பின் கொழுந்தொன்று படீரென்று விரிய நாலாபுரமும் அவள் பதறியடித்து பார்த்தபோது அவசரத்திலும் அவலத்திலும் மறக்கப்பட்ட குழந்தையை கங்காரு தன் குட்டியை வைத்திருப்பது போல் தாங்கி பிடித்தபடி தன் மடியில் பத்திரமாய் வைத்துக்கொண்டு தவிட்டு மூட்டை மேல் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு. செல்லத்தாயி வயிற்றில் எரிய தொடங்கி நெஞ்சு வரைக்கும் கொழுந்துவிட்ட நெருப்பு குப்பென்று அணைந்து குளிர்ந்தது. இப்போதும் அவள் அழுதாள். இலவு வீட்டில் சிந்தப்பட்ட முதல் ஆனந்த கண்ணீர். பிணங்களுக்கு கிடந்த திருக்கோலம் அல்ல, அமர்ந்த திருக்கோலம்தான் கள்ளிக்காட்டு கலாச்சாரம். ஒரு நாற்காலியில் நிமிர்த்தி உட்கார வைத்து நாற்காலியின் கைகளில் பிணத்தின் கைகள் படிய வைத்து கால் கட்டை விரல் இரண்டையும் இணைத்து கட்டி உயிருள்ள ஆள் போல் உட்கார வைத்து அலங்காரம் செய்வார்கள். கள்ளிக்காட்டில் பல பேருக்கு, சொல்லப்போனால் எல்லாருக்கும், கல்யாணத்துக்கு பிறகு நடக்கும் இரண்டாம் அலங்காரம் அதுதான். நெற்றியில் விபூதி, அதன் மேல் சந்தனம், அதன் ஈரங்காய்ந்தும் காயாமலும் அதன் மேல் குங்குமம், குங்குமத்தின் மேல் நெத்தி காசு வைப்பார்கள். பிணத்தின் தலைமாட்டில் ஊதுவத்தி கொளுத்தி வைப்பது மரபு. பிணத்தின் கெட்ட வாடை வந்தவர்களுக்கு அடிக்கக்கூடாது என்பதுதான் அதன் ஐதீகம். ஆனால் அது பெரும்பாலும் விரட்டுவதெல்லாம் குளித்த பிணத்தை விட குளிக்காத பிணங்களின் கெட்ட வாடையைத்தான். சாம்பிராணி சூடங்கொண்டாங்கடி, சாஸ்திரம் தெரியாத கழுதைகளா! பல பிணங்களை தூக்கிவிட்ட ஒரு கிளம் பெண்கள் மீது அதிகாரம் செலுத்தியது. பேயத்தேவர், செல்லத்தாயி, மொக்கராசு, இரத்த சொந்தங்கள் மற்றும் பலர் அழகம்மாளுக்கு சூடம் சாம்பிராணி காட்டி முடிக்க, எங்கடா சின்னு, ஆத்தா செத்து கிடக்கா, அசலூர்காரை மாதிரி நிற்கிறான், சொந்தக்கார பெருசு ஒன்று உரிமையது. மூக்கணாங்கயிறு அருந்து போன ஒரு காளை மாட்டை கொம்பையும் சிமிலையும் பிடித்து இழுத்து வருவது மாதிரி சின்னுவை சில இளந்தாரிகளும் பெருசுகளும் இழுத்து வந்து ஆத்தா பிணத்தின் முன் நிறுத்தினார்கள். சாம்பிராணி கரண்டியை இடக்கையால் எடுத்து செத்தார் முகத்தின் முன் 3 முறை சுற்ற வேண்டும் என்ற மரபு தெரிந்தும் அதை மறுதளித்தவனாய் வலக்கையில் கரண்டி எடுத்து 2 முறை மற்றும் எரிச்சலோடு சுற்றி கங்குகள் சிதற சாம்பிராணி கரண்டியை டொங்கென்று தரையில் வைத்துவிட்டு சிடுசிடுவென்று வெளியேறிய சின்னு 10 அடி சென்று திரும்பி ஆவேசமாக, இந்தாங்கப்பா, கிளவி பணத்தை தூக்குறதுக்குள்ள பஞ்சாயத்தை பேசி பைசல் பண்ணிருங்க, இல்ல கிளவி தனிப்பணமா போக மாட்டா, தொணப்போனத்தோட தான் போவா